ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வரி வரியாக தழும்பு மாதிரி வர்றதை பார்த்துருக்கலாம். இது வந்து காமனாக ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம அந்த அடி வயிற்றில் மேல் வயிற்றில் அம்பிளிகஸ்க்கு மேலே அந்த மாதிரி நிறைய இருக்கிறத பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ஃபைபர் மாதிரி. இப்போ எலாஸ்டிக் ஃபைபர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதனால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு மேலே அந்த எலாஸ்டிக் ஃபைபர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் ரப்ச்சர் ஆகிறது, அதாவது அந்து போகிறது தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறோம். அதுதான் ஸ்ட்ரெச் மார்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ப்ரெக்னென்சி எப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம பேபி க்ரோ ஆக ஆக ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளோட வயிறு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் அங்கே நம்ம வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. சரி டாக்டர், இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள்லையும் ஏன் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஆக்சில்லா பகுதியில் இல்லை பட் ஏரியாவில், இந்த ஏரியாவில் எல்லாமும் நம்ம ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதை பார்த்துருக்கலாம். இங்கே எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்கின்னு வந்து மாய்ஸ்சரைசர் கம்மியாக இருக்கிறதுனாலையும் வரலாம். அப்புறம் வெயிட் வந்து இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சடனாக வந்து ஹெவி வெயிட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் கிராஜுவலாக வெயிட் எக்ஸசைஸ் போட்டாங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராது. பட் வந்து ஓவராக எக்ஸசிவாக வெயிட் போட்டு சடனாக பண்ணும்போது அந்த ஸ்கின் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ரப்ச்சர் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸும் சரி வெயிட் கெயினும் சரி கிராஜுவலாக போகும்போது அது ஃபைபர்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணிக்கும். பட் வந்து இந்த வெயிட் கெயின் சடனாக ஒரு 10 கிலோ வெயிட் ஏறுறது அல்லது சடனாக ஒரு 10 kg வெயிட் குறையிறது, அந்த மாதிரி ஆகும்போது தான் இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் மறுபடியும் ரப்ச்சர் ஆகி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி டாக்டர், இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதாவது ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுங்கிறது. பட் ஆனால் இதனோட அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரொம்ப அகலமாக இருக்கிறது, ரொம்ப பள்ளமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அல்லது ஃப்ராக்ஷனல் CO2 ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அல்லது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸில் வந்து PRP இன்ஜெக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு சில டைம் வந்து ரொம்ப வைடாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நேரோ பண்ணுறதுக்கு நம்ம சர்ஜிக்கல் எக்ஸிஷன் அண்ட் சூச்சரிங் கூட பண்ணலாம். எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசர் நல்லா பண்ணிக்கணும். ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தால் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதோட இன்சிடென்ஸ் வந்து கம்மியாகும். இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, வெயிட் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய இடங்களில் வந்து எங்கே வந்து வெயிட் போடுறாங்க, இப்போ கையில் வெயிட் போடுறாங்கன்னா ஷோல்டர்ஸு, ஆர்ம்ஸு, அங்கே எல்லாம் வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து ரொம்ப எக்ஸசிவாக வெயிட் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதை அவாய்ட் பண்ணலாம். தென் வந்து வெயிட் கெயின் ஆகும்போதும் வெயிட் லாஸ் ஆகும்போதும் ரொம்ப ஸ்லோவாக வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து ரொம்ப எக்ஸசிவாக ஃபாஸ்டிங்கு, டயட்டிங்கு அண்டு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் குறைக்காமல் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைச்சாங்கனாலும் நம்ம இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.